ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாதிரி எஸ்எம்எஸ் பைப் உங்களுக்கு சால்வ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபோர்ஸ் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் நம்ம பார்க்குறோம். நம்ம பூஸ்டர் பம்ப் எதுக்கு யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். இது ஆக்சுவலாக கிராண்ட் ஃபோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப ஸ்லீக்காக அழகாக இருக்குது. ஆமாம், இதில் 24 லிட்டர் டேங்க் ஒன்று கொடுத்துருவாங்க. ப்ரெஷர் கேஜ், ப்ரெஷர் மீட்டர் எல்லாமே என்ன செய்வாங்க. நம்ம ப்ரெஷர் கேஜ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் வரும்னு பார்த்துக்கலாம். ப்ரெஷர் மீட்டர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான ப்ரெஷர் வேணுமோ அது வந்து நம்ம ப்ரெஷர் சுவிட்சில் வந்து என்ன செய்யலாம், நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக ஒரு வீட்டுக்கு ஒரு 4 to 4.5 பார் ப்ரெஷர் இருக்க மாதிரி செய்வாங்க, செட் பண்ணிக்கிறோம். அப்போ நார்மலாக நம்மளுக்கு தனி நல்லா ப்ரெஷராக கிடைக்கும். இந்த மாடல் வந்து 3-5 கிராண்ட் ஃபோர்ஸில் 3-5ங்கிற மாடல் இது நம்மள்ட்ட அவைலபிலிட்டி நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்தீங்கன்னா 24 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ கோட்டட் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், லெஸ் நாய்ஸ், ஜாஸ்தி நாய்ஸ் இருக்காது. ரொம்ப கம்மியான நாய்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பாத்ரூம், நார்மலாக இந்த 4 inch 6 inch ஷவர் யூஸ் பண்ணான்னா ஒரு 7 to 8 பாத்ரூம் என்ன செய்யலாம். தாராளம் அந்த பம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை தெர்மல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் செய்யணும், தெர்மல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பம்ப் என்ன செய்யும், நம்ம டேப் திறக்கும் போது தான் பம்ப் ஆன் ஆகும். நம்ம டேப் எப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அப்போ என்ன செய்யும், பம்ப் ஆஃப் ஆகிரும். எப்போவுமே என்ன செய்யணும், ப்ரெஷர் பம்ப் மட்டும் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் என்ன பிராண்டு ப்ரெஷர் பம்ப்னாலும் சரி, ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். எப்போவுமே ஓவர் டேங்க் இருக்குல்ல, ஓவர் டேங்க் தண்ணிக்கு இன்புட் டேங்க் வருதுல்ல, இந்த டேங்க் எப்போவுமே என்ன செய்யணும், காலியாகாமல் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக டேங்க்கு காலியான பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் என்ன செய்யும், ஏர் லாக் ஆகி அந்த டேங்க்குள்ளே என்ன செய்யும், ஏரை போய் எடுக்கிறோம். அப்புறம் மண்ணை ஃபுல்லாக இழுத்து என்ன செய்யும், டேங்க்குள்ளே கொண்டு போயிடும். ப்ரெஷர் சுவிட்சில் அதே மாதிரி என்ன செய்யும், தண்ணி உள்ளே போயிடும். இந்த ப்ரெஷர் டேங்க்குக்கும் ப்ரெஷர் சுவிட்சுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. பம்புக்கு மட்டும் தான் என்ன செய்யும், இந்த மோட்டருக்கு மட்டும் தான் என்ன செய்யும், 1 year நம்மளுக்கு வாரண்டி பீரியட் இருக்குது. அதனால் என்ன செய்யணும், எப்போவுமே நீங்கள் ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணும்போது ஓவர் டேங்க் எப்போவுமே என்ன செய்யணும், தண்ணி இல்லாமல் பார்த்துக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டேங்க்கும் சுவிட்சும் எப்போவுமே உங்களுக்கு, ஏன்னா அது டேங்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 7,000 to 8,000 கிட்ட நியர்லி வந்துடும். ஏன்னா அந்த கிராண்ட் ஃபோர்ஸ்னால அந்த சுவிட்சு கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு 3,000 to 4,000 கிட்ட வந்துடும். அப்போ இதுக்கு மட்டும் உங்களாம் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு இந்த டேங்க்குக்கும் சுவிட்சுக்கும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் எப்போ என்ன செய்யக்கூடாதுன்னா, டேங்க் எப்போ காலியாகாமல் ஒரு ½ டேங்க் இல்லை 1/4 டேங்க் தண்ணி இருக்காமல் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.